ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன பத்தி தான் பேச போறோம். சிவகார்த்திகேயன பத்தி நெறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் வந்துட்டே இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில இப்ப வரக்கூடிய பொங்கலுக்கு அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. மதராசி ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருந்துச்சு. 100 கோடி கிட்ட வசூல நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நாமளே ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில அடுத்ததா அவரோட படம் ஜனவரி 14ஆம் தேதி 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா, பராசக்தி படம் பயங்கர சர்ச்சைக்கு நடுவுல, அதாவது அந்த பேருக்கே அவ்வளோ பிரச்சனைய வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி, ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலைப்பாடுகள் தான் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. சுதா கோங்ரா இயக்கத்துல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல வெளியாக இருக்கு பராசக்தி திரைப்படம். இந்த படத்துல பயங்கரமான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ரவிமோகன் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலீலா தான் பெரிய லெவல் ஹீரோயினா இருந்துட்டு இருக்காங்க. பாலிவுட்லயும் கால் வைக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் ஹீரோயின் கூட சிவகார்த்திகேயன் தொடர்ந்து ஒவ்வொரு படங்களையும் கொடுத்துட்டு வராரு. அது எல்லாமே அவருக்கு வெற்றி படமாவே தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த படமும் வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு. சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு சொல்றதை விட பராசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து ஏற்கனவே பல பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் சார் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட பேரு இதுல வச்சுட்டு அந்த ஹீரோவும் அதே மாதிரி நடிப்பாரா, அதே மாதிரி இந்த படம் பேரு வாங்குமா, இன்னைக்கு வரைக்கும் பராசக்தி அப்படின்றது எல்லாரோட மனசுலயுமே வர்றது ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அதே மாதிரி ஒரு பேரை சிவகார்த்திகேயன் வாங்குவாரா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டையும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கிட்டையும் சரி பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் தான் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் ஜிவி பிரகாஷுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா இது அவருடைய 100வது படம். ஜிவி பிரகாஷ் இசையமைக்க ஆரம்பிச்சு பராசக்தி 100வது படம். ரொம்பவே ஸ்பெஷல் இது வந்து ஜிவி பிரகாஷ்க்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த மாதிரி மொத்த வெற்றி கூட்டணியும் சேர்ந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கேள்விக்குறி அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படக்குழு வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா எல்லா நடிகர்களுக்குமே, அதாவது பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் தான் தீபாவளி, பொங்கல் போன்ற முக்கியமான ஃபெஸ்டிவல்க்கு எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல சிவகார்த்திகேயன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படின்றது தாண்டி சிவகார்த்திகேயன் இருந்தாலும் கொஞ்சம் நடுக்கத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதே பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜயை விட நம்ம வந்து வந்துருவோமா, ஜெயிச்சிருவோமா, இல்லாட்டி நம்ம படம் கொஞ்சம் டல் ஆயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கவலை வந்து அவருக்குள்ள இருக்கிறதாவும் இருக்கு. பட் அதெல்லாம் வெளியில காட்டிக்கல. ஓகே, பாத்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜயோட படம் முழுக்க முழுக்க அரசியல் ஓரியன்டா இருக்க போகுது, நம்மளோடது கமர்ஷியல். அதனால அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குதோ அதை வந்து அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனுக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல சிவகார்த்திகேயன் டேட்டையே மாத்தி வச்சுக்கலாமா அப்படின்ற லெவல்ல யோசிச்சிருக்காரு. வேணா இதுலயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த படக்குழு ஃபைனலா வந்து ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டேட்ல தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இந்த விஷயம் சிவகார்த்திகேயனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழ்ல மிகப்பெரிய உச்சத்துல இருந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். நிறைய அடுக்கடுக்கான வெற்றிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சினிமா பயணம் குறித்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சாதனையா தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட கடின உழைப்பாலையும் தனி திறமையாலையும் இந்த லெவலுக்கு முன்னேறி இருக்காரு சிவகார்த்திகேயன். ஒரு ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சில ஷோவை வந்து அவரே தொகுத்து வழங்கி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து வந்து அப்புறம் ஒரு சில படங்களுக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு மெயின் கேரக்டர், ஒரு லீட் ரோல் அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அவர் வந்து உழைச்சிருப்பாரு அப்படின்றத நம்மளால வந்து கண்டிப்பா யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஒரு பக்கம் உழைப்பு அப்படி இருந்தாலும்
இன்னொரு பக்கம் லக் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பா சினிமால தேவைதான். இது எல்லாமே சேர்ந்து கை கொடுத்ததுனாலதான் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்காரு. சோ அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களா அமையுது அப்படின்னா அதுக்கு அவரோட ரசிகர்களும் ஒரு முக்கிய காரணமா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் சொன்ன இந்த விஷயம் அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ல சாதிச்ச சிவகார்த்திகேயன் அடுத்ததா டைரக்டா பாலிவுட்ல களமிறங்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா பாலிவுட்ல மிகப்பெரிய டைரக்டர் சொல்லக்கூடிய சஞ்சய் லீலா பன்சாலி கிட்ட இருந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. சோ அந்த கால் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி உடனே மும்பைக்கு போயிருக்காரு சிவகார்த்திகேயன். சோ மும்பைக்கு போயிட்டு டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாரியோடைய ஆபீஸ்ல போயிட்டு அவரை மீட் பண்ணிருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன் டே ஃபுல்லா மீட்டிங் நடந்திருக்கு. இது எதை பத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த படம் வந்து அவர் இயக்க போறாரு. சோ இந்த டைரக்டரோட படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே பயங்கர விமர்சனத்தை பெற்று இருக்கு மக்கள் கிட்ட. வரவேற்பு ரீதியாவும் சரி, விமர்சன ரீதியாவும் சரி, வசூல் ரீதியாவும் சரி மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்கு. உண்மையிலே பாலிவுட்ல சஞ்சய் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் லாஸ்டா எடுத்த படம் கங்குபாய், அந்த படமும் மிகப்பெரிய வரவேற்பும் விமர்சனத்தையும் மக்கள் கிட்ட பெற்று இருந்தது. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவரோட படம் பத்மாவத், இதுவுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இவர் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் படம்னா இப்படி இருக்கும். சோ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி பாலிவுட்ல இந்த டைரக்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஏன்னா இவரோட படங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் விமர்சன ரீதியா தான் பயங்கரமான ஒரு ரீச் கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் அது வசூல் ரீதியா ரீச் கொடுக்கும். சோ அந்த வகையில இவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே பெரிய லெவலான படங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து சிவகார்த்திகேயனுக்கு கால் வந்ததும் சிவகார்த்திகேயன் மும்பை போயிட்டு அவரோட ஆபீஸ்ல ஒன் டே வந்து மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அது மிகப்பெரிய இந்தியா ஃபுல்லாவே ரீச் கொடுத்திருந்தது. சோ அதுல சிவகார்த்திகேயனுக்கும் சரி சாய் பல்லவிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பேரை பெற்று கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சோ சாய் பல்லவி ஆல்ரெடி பாலிவுட்ல காலடி எடுத்து வச்சுட்டாங்க. சோ அங்க அவங்களுக்கு ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோடி கணக்குல அவங்க அங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா சிவகார்த்திகேயனும் இப்ப பாலிவுட்ல போக போறாரு. இவங்க ரெண்டு பேருக்கான கதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, பண்ணலாம், நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு. சோ சிவகார்த்திகேயனும் நான் வந்து தமிழ்ல இன்னும் 2-3 படங்கள் இருக்கு, நான் வந்து பார்த்து சொல்றேன். சோ கண்டிப்பா நாம பண்றோம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பாலிவுட்ல இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு டச் வச்சுக்க போறதாவே சொல்லியிருக்காங்க. சோ தமிழ்ல நிறைய சாதனைகள் படைச்சி சோதனைகளை தாண்டி வெற்றி கண்டு இப்போ பாலிவுட்லயும் போயிட்டு தன்னோட கால் தடத்தை பதிக்க போறாரு நம்ம சிவகார்த்திகேயன். இது உண்மையிலே பெருமையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா சிவகார்த்திகேயன் இருந்துட்டு இருக்காரு, ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வராங்க. சோ சிவகார்த்திகேயன் மாதிரி ஆங்கரா இருந்து ஹீரோவாக போறேன்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இவ்வளோ பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். சோ உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். சோ ஃப்ரெண்ட்வுட் சார்பாவும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இன்னும் அவர் வந்து மேல மேல வளர்ச்சி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ சிவகார்த்திகேயன் இவ்வளவு சீக்கிரம் பாலிவுட்ல காலடி எடுத்து வைக்கிறாரே, பல பெரிய நடிகர்களோட பசங்களுக்கு கூட இப்ப வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. தனுஷே பாத்தீங்கன்னா அவரா முயற்சி பண்ணி தான் பாலிவுட்குள்ள போனாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தானாவே அழைப்பு வந்து பாலிவுட்க்கு சிவகார்த்திகேயன் போயிருக்காரு. அப்போ அவருக்கு கண்டிப்பா எங்கேயோ மச்சம் இருக்கு, கண்டிப்பா லக் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருடைய பயணம் எந்த லெவல்ல வந்து போக போகுது அப்படின்னு சொல்லி. சோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஃப்ரெண்ட்வுட் சார்பாவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ சிவகார்த்திகேயன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவரோட படத்துக்காக நீங்க வெயிட் பண்றது உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.